விஷ்ணுவின் மிகவும் ஆபத்தான அவதாரம் என்றால் பலர் நரசிம்மர் அல்லது பிரசுராமர் நினைப்பார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான பதில் உள்ளது. மோகினி. பார்க்கடல் மத்தனம் நடந்தபோது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை பெற முயன்றார்கள். கடைசியில் அமிர்த கலசம் வெளிவந்ததும் அதை அசுரர்கள் பிடித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டை போடத் தொடங்கினர். அந்த நேரத்தில் விஷ்ணு போரை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு பதில் அவர் அமைதியான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவத்தை எடுத்தார். மோகினி. மோகினி அழகால் அசுரர்களை மயக்கவில்லை, அவர்களின் கவனத்தை தளர்த்தினார். என்னை நம்புவது புத்திசாலித்தனம் அல்ல என்று முன்பே எச்சரித்தும் அசுரர்கள் சம்மதித்தார்கள். விதிமுறைகள் அமைக்கப்பட்டன. அமிர்தம் அமைதியாக தேவர்களுக்கு வழங்கப்பட்டது. அசுரர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இங்கே முக்கியம், எந்த போரும் இல்லை, எந்த திருட்டும் இல்லை. அசுரர்கள் தோற்றது அவர்கள் சம்மதித்ததால். அதனால்தான் மோகினி விஷ்ணுவின் மிகவும் ஆபத்தான அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்